Hi loveovertravel family, welcome back to another video. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோ. ஏன் சொல்றேன் அப்படினா யூசுவலாவே எனக்கு பைக்ஸ் அப்படினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயமும் வந்து ஒரு பைக் அது கூட ஓரியன்டான வீடியோ தான். எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ எட் ஐ எம் சேயிங் யூ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பஜாஜ் செட்டாக், அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து வேறு லெவலில் இந்தியாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஜாஜ் செட்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கூட்டர் மாடல், அதாவது வந்து ஹேண்ட் கியரு. அதில் வந்து நம்ம ஹேண்டில் வந்து கியர் பண்ணிட்டு அது எம்ஐடி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் அது. ஸோ பஜாஜ் செட்டாக் மேலே எனக்கு ஏன் ஒரு கிரேஸ் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு யூஸ்வலாகவே வந்து விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விண்டேஜ் வெஹிக்கிளோ பார்த்தேன் அப்படின்னா டக்குன்னு வந்து என் மைண்ட் அப்படியே அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப என்னோட தாத்தா வந்து பஜாஜ் செட்டாக் வச்சுருந்தாரு. ஸோ திருநெல்வேலி, அவரோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வராஜன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவர் வந்து பஜாஜ் செட்டாக் வச்சுருந்தாரு. ஸோ எனக்கு வந்து பைக் மேலே ஒரு நல்ல கிரேஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே தாத்தா வந்து என்ன பண்ணாருன்னா, டே எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, என்னால் நீ ஓட்ட முடியும். ஏன்னா செட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இன்ஜின், என்னால் ஓட்ட முடியாது, நீ வந்து இந்த வண்டி எடுத்துக்கோ இஃப் யூ ஆர் வில்லிங் அப்படின்னாரு. இதுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பைக் அவர்கிட்ட வாங்கினேன். ஸோ அந்த வண்டி வந்து வாங்கி ஒரு 2 years ஆச்சு தாத்தாட்டேருந்து வாங்கி. எதுவுமே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது செட்டாக் ரெடி பண்ணுறதுக்கு. சரி கோயம்புத்தூர் போயிடுவோமே, போனோம்னா நமக்கு நிறைய கடை இருக்குமே, பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்துட்டேன். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் தாத்தாட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் வச்சுட்டேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. பட் வண்டி வந்து ரொம்பவே நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு எங்கிட்ட இருக்கு. அப்போ பெட்ரோல் மட்டும் ஊற்றினோம்னா போதும், வண்டி ஓடும். பிரேக் கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சு. சின்ன விஷயங்கள் சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கோயம்புத்தூர் கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் பட்டப்பாடு இருக்கேன். ஏன்னா வந்து ஆளே கிடைக்கலங்க வண்டி வந்து சரி பண்ணுறதுக்கு. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து என் கசின் தான் வந்து கொரியரில் போட்டு விட்டான் பார்சல் சர்வீஸில். வரப்போ வண்டியில் என்ன ஆச்சுன்னு தெரியல, வீல் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து கிளச்சு வந்து மூவே ஆகலை. கிளச்சு வந்து சுத்தமாக மூவ் ஆகாமல் இருந்துச்சு. ஏன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருந்த வண்டி பார்சல் சர்வீஸில் போட்டுவிட்டோன்னா ஓகே ஃபைன், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எப்படி வரும்ன்ட்டு. இங்கே நிறைய இடத்துல கேட்டேன் கோயம்புத்தூரில். ஏன்னா வந்து எல்லாமே வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. நான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போனாலே ஒரு மினி டோரோ ட்ரக்கோ பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ வந்து கோயம்புத்தூரில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது. பட் இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். அவங்க நியர்லி 50,000 மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வண்டி வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு. ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. அப்போ வேறு 2-3 இடத்துலலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம ப்ரோ கிடச்சாரு. ஸோ விஆர் 46 பிட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இந்த வண்டியை சரி பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் காமிச்சிடறேன். ஸோ இதுதான் வந்து பஜாஜ் சேட்டக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1990 மாடலு. ஸோ 150cc வெஹிக்கிள், வேறு லெவலில் 1990லேயே 150cc கும்முன்னு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வண்டி வாங்குறப்போ மழை வருது, பரவாயில்ல வீடியோ எடுத்துருவோம். ஸோ வண்டி வாங்குறப்போ இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு வண்டியில். நான் வண்டி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடலாம் வண்டி எப்படி இருக்குது. செட்டாக்கு இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் செட்டாக்கு. ஸோ ஃப்ரண்ட் சீட்டு, பேக் சீட், அதாவது ஸ்பிட் சீட் அப்போவே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு ஹெட்லைட். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா TN72, அதாவது திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வண்டியில் பற்றி சொல்லிடுறேன். முன்னாடி வந்து வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிம்மில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்லேயும் அதே மெக்கானிசம் தான். அண்ட் தென் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா, இங்கே ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. ஃப்ரண்ட் தனி சீட்டு, பேக் தனி சீட்டு. பின்னாடி வந்து ஸ்டெப்னி, அந்த காலத்துலேயே ஸ்டெப்னியோட வெஹிக்கிள் வந்துருக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இங்கே தான் என்ஜின் இருக்கும். ஸோ இந்த கார் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே என்ஜின் இருக்கும், ஏர் ஃபில்டர் இதெல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ ஃபியூவல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து 6 liters நினைக்கிறேன் இதோட ஃபியூவல் கெப்பாசிட்டி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட் சூப்பராக இருக்குங்க, அதாவது ஸ்ப்ரிங் சீட்டு அது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இண்டிகேட்டர் இருக்குது, லைட் இருக்குது, ஹார்ன் இருக்குது. அண்ட் தென் இங்கே தான் இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து லைட் இருக்குது. அண்ட் தென் ஹை பீம், லோ பீம் இருக்குது, ஹார்ன் இருக்குது. அண்ட் தென் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து வண்டியோட லாக்கு, சைட் லாக்கு ப்ளஸ் இக்னிஷனுக்கு இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து வண்டியோட மெயின் ரிசர்வ் நம்ம பண்ணுறது. இது வந்து வண்டியோட சோக்கு. அண்ட் தென் இன்னொரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்குது இந்த வண்டியில். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னாலும் இது வந்து உள்ள ஸ்டோரேஜ் ஏரியா தான் இந்த ஏரியாவும். ஸோ ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் அந்த காலத்தில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்ண போகிறேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது இந்த பஜாஜ் செட்டாக்கில் பெருசாக எந்த விஷயமும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீல் ரிம், அதாவது துரு பிடிச்சிருச்சு இந்த வீல் ரிம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ வீல் ரிம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு துரு பிடிச்சிருக்குன்னு. இந்த வீல் ரிம்மு சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பேக்கோட வீல் ரிம்மும் வந்து போயிடுச்சு.
ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக துரு பிடிச்சதுனால இந்த 2 வீல் ரிம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு புதுசாக நான் வாங்கிட்டேன். அண்ட் தென் இன்னொன்று மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சு. ஸோ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூவே ஆக மாட்டேங்குது. அது உள்ளே ஏதோ லாக் ஆகிடுச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறப்போ. வண்டி நல்லா இருந்த வண்டி, நான் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி இப்போ இப்படி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு பீஸ் வரும், அந்த பீஸ் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கிளச்சுக்குள்ளே இருக்கிற அந்த ராடு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிளச்சு கேபிள் புதுசாக வாங்கியிருக்கேன், ஃப்ரண்ட் பிரேக் கேபிள் புதுசாக வாங்கியிருக்கேன், த்ராட்டில் கேபிள் புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த வண்டி பிரேக் வந்து பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா காலில் தான் இருக்கும். ஸோ இப்படி பெடல் டைப்பில் இருக்கும். ஸோ பேக் பிரேக் கேபிள் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கேபிள் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ இருந்தாலும் நம்ம மாற்றிடலான்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து பிரேக்குக்கு வந்து பேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பிரேக் பேக்ஸ், அதாவது பிரேக் ஷூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் மட்டும்தாங்க வாங்கியிருக்கேன். அந்த டயர் வந்து ட்ரெட்டு போயிடுச்சு, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ட்ரெட்டு போயிடுச்சு. அதனால் டயர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே செகண்ட்ஸில், டயர் மட்டும் செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். மிச்சம் எல்லா ஐட்டமும் வந்து புதுசாக நான் வாங்கியிருக்கேன். அண்ட் வேறு ஒரு விஷயம் இதில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேக் சீட்டு கலந்து வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சீட்டு இந்த இடம் உடஞ்சிருச்சு பேக் சீட்டில். இல்லை அப்படின்னா இதுவே நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இது உடஞ்சனால இது புதுசாக சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரண்ட் சீட் நல்லா தான் இருக்குது, கவர் மட்டும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவங்க மெக்கானிக் வரன்ருக்காரு. வந்ததுக்கப்புறம் நம்ம வண்டியில் வேறு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு இருக்காரு. மிச்சப்படி வண்டி எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இண்டிகேட்டர்லாம் ஒரிஜினல் இண்டிகேட்டர் தான். அதுக்கப்புறம் பேக் லைட்டு, ஸோ கண்ணாடி ஒன்று இருக்குது, இன்னொன்று வேணும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ஒரிஜினலாக வைக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். முதல்ல வண்டி ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் பட்டி டிங்கரிங் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங்லாம் நம்ம வந்து வேறு லெவலில் பண்ணலாம். ஹே கைஸ், நம்ம செட்டாக்கு வந்து ஃபைனலாக நம்ம கராச்சியில் கொடுத்துருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் கராச்சி வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கராச்சி தான் 46 த டாக்டர் பிட் ஸ்டாப் அப்படிங்கிற கராச்சி தான் கொடுத்துருந்தேன். இந்த கராச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. நான் கராச்சி வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, இது இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பிரிவிலேருந்து வந்தீங்கன்னா அப்படியே மேலே போச்சு அப்படின்னா பிஎல்பி காலேஜ் போகிற ரோடு. அதுக்கு ஆப்போசிட் வந்து மலபார் ஸ்நாக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் ஜோன் இருக்குது. இந்த ஜிம்முக்கும் இந்த மலபார் ஸ்நாக்ஸ்க்கும் ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கராஜ் இருக்குது. அதாவது 46 பிட் ஸ்டாப் அப்படிங்கிறதான் வந்து கராஜோட பேர். ஸோ இவர் தான் வந்து மெயின் மெக்கானிக். இவர் பேர் வந்து முனீஷ். ஸோ இவர் தான் வந்து நம்ம வண்டியை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப சின்ன கராஜ் தான். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. பஜாஜில் என்ன வண்டி கொடுத்தீங்களோ வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட செட்டாக் வந்து இங்கே நின்றுட்டுருக்கு. வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னார். பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டேன். பெட்ரோல் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இவர்கிட்ட கேட்போம் நம்ம வண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு அண்ட் தென் வி வில் செக் அவர் வெஹிக்கிள், வண்டி எப்படி ஓடுதா இல்லையா எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, நம்ம வண்டிக்கு வந்து பெட்ரோல் ஊற்ற போகிறாங்க. ஓகே, ஆமாம், ஆயில் வாங்கி சேர்த்து நான் வாங்கியிருக்கேன். 200 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் வாங்கியிருக்கோம். அண்ட் வண்டி இன்னைக்கு சில ஒர்க்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ வந்து வண்டி வந்து மெக்கானிக்கலாக நம்ம சரி பண்ணியிருக்கோம். வண்டியில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் வண்டியை ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வந்துருக்கோம். இனிமேல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு வந்து உல்ஃப் கராஜ் இருக்குது. ஸோ உல்ஃப் கராஜில் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய ரஸ்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, அண்ணன் வந்து பெட்ரோல் ஊற்ற போகிறாரு, பார்த்துருவோம். ஸோ ஓகே, பெட்ரோல் வந்து ஊற்றிட்டு இருக்கேன். பெட்ரோல் கோன் வச்சுருக்காங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மாதிரி, அதை வச்சு தான் ஊற்றிட்டு இருக்காரு. எனக்கு வந்து மறந்தே போயிடுச்சு எவ்வளோ ஆயில் ஊற்றணும் இதுக்கிட்டு. பெட்ரோல் பங்க்கில் கேட்டேன், அவங்களா ஊற்றி கொடுத்துருக்காங்க. 200 ருபீஸ்க்கு 3 ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ நான் தாத்தாட்ட கேட்கணும். தாத்தாட்ட கேட்டோம் அப்படின்னா சொல்லுவார் எவ்வளோ ஆயில் அவர் ஊற்றிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் பின்னாடியே போட்டிருக்காங்க 46 பிட் ஸ்டாப் அப்படின்ட்டு. அவங்களோட ஒரு ஜெர்சி மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. ஓகே, கோல். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து செட்டாக்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எந்த கடையில் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. கடைக்கு எப்படி வரணும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் வீடியோவில். இப்போ வந்து வண்டியை சரி பண்ண, அதாவது வண்டியை வந்து நமக்கு ரெடி பண்ணி ஓட்டுற கண்டிஷனில் கொண்டு வந்து கொடுத்த 2 பேர் வந்து இவங்க தான். ஸோ இவங்க தான் அந்த 2 சூப்பர் மெக்கானிக்ஸ். ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனீஷ் அண்ட் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலு. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த செட்டாக்கை வந்து இப்போ நமக்கு ரன்னிங் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வண்டி ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வந்தால் போதும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் கொடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கராஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, 2 யார் பேசுகிறீங்க?
இப்படி பேசுவாரு. ஓகே, முனிஷ் ப்ரோட்டே கேட்டுடலாம். ஓகேண்ணா, இப்போ வந்து இந்த கராஜ் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது? இப்போ வந்து கோவைப்புதூர், அதாவது கோவைப்புதூர் பிரிவுக்கு நம்ம விஎல்பி காலேஜுக்கும் நடுவில் இந்த கராஜ் இருக்கு இல்லையா, எவ்வளோ வருஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி? இது ஓப்பன் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷம் ஆச்சு. சூப்பர். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த மெக்கானிக் ஃபீல்டில் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஓவராலாக? ஓகே, நான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஒர்க்ஷாப்பில் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. அதுபோக நம்ம பஜாஜில் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வந்து 12 வருஷம் உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் வந்து பஜாஜில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்களா? ஸோ வந்து பஜாஜ் டீலரில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ பஜாஜ் பைக்ஸில் எந்த பைக்ஸ் வந்தாலும் வந்து நீங்கள் பிரித்து மேய்ஞ்சிடுவீங்களா? ஓகே, எந்த பைக் வந்தால் பிரித்து மேய்ஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னால் பஜாஜ் தான் ஸ்பெஷலிஸ்ட். அது இல்லாமல் மிச்சம் என்னென்ன பிராண்ட் பண்ணுவீங்க? எல்லாமே மோஸ்ட்லி பண்ணுவோம். ஓகே, அதாவது இந்த மாதிரி விண்டேஜ் பைக்ல இருந்து இப்போ இருக்க ஸ்போர்ட்ஸ் பைக் வரைக்கும் என்ன பைக்கும் பண்ணுவீங்க? எலக்ட்ரிக் பைக்ஸும் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இங்கே அதிகமாக வர பைக்ஸ் எது உங்களுக்கு? எங்களுக்கு NS 200, டியூக்கு, R3, அது மாதிரி 200, KTM. ஓகே, அதாவது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் என்னென்ன பைக் யூஸ் பண்ணால் எல்லாம் சொல்லிட்டாரு. எங்கிட்ட ஒரு NS இருக்குது, டேவன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ KTM-யும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் RS சொல்லிட்டாரு. ஸோ R3 இது எல்லாமே வந்து இப்போ சென்சேஷனான பைக்கு. ஸோ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொண்டு வரலாம். VR46 பிட் ஸ்டாப், இதுதான் வந்து நேம் ஆஃப் த கராஜ். நீங்கள் வந்து இங்கே சரௌண்டிங்ஸ், அதாவது கோவைப்புதூர் சரௌண்டிங்ஸ் இல்லை, எங்கே இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கொண்டு வந்து கொடுக்கலாம் வண்டியை. மேக்ஸிமம் அவங்க வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. வண்டியில் என்ன பிரச்சனை இருந்துச்சுனாலும் உங்களுக்கு they will keep you updated. அதாவது இந்த பிரச்சனை இருக்கு, பண்ணலாமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. எனக்குலாம் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஒரு விஷயமும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணால் இந்த விஷயம் பண்ணால் இப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், எல்லாமே வந்து எனக்கு தெளிவாக சொன்னாங்க. நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் they will finish their work. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் என்னென்னா இப்போ இந்த மாதிரி கராஜில் நமக்கு ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்னா, ஸோ எல்லாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்போம். ஸோ வந்து எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இவங்க இன்றைக்கே சொன்னாங்க, உங்களோட பழக்கத்துக்காக தான் ப்ரோ நான் வந்து மெயினாக அந்த விஷயம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. இதே நீங்கள் வந்து ஷோரூம்ஸ் போனீங்கன்னா அந்த விஷயம் வந்து மிஸ் ஆகும். அண்ட் தென் வந்து ஷோரூம் போனீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் வண்டிக்கு 2000 செலவு பண்ணாலுமே ஜிஎஸ்டி வில் பி அரௌண்ட் 1000 rupees கிட்ட வந்துடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்காது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து வளர்த்து விடுறதுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த சட்டாக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. சட்டாக்கில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் விழுவாகாமல் இருந்தது. அதனால் நம்ம கியர் மவுண்ட் வாங்கிட்டு வந்துட்டு கியர் கேபிள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் செட் பண்ணி நிப்பாட்டியாச்சு. அப்புறம் ஓகே ரன்னிங் கண்டிஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே ரன்னிங் கண்டிஷன் பார்க்கல நம்ம டேங்க் எல்லாம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேங்கை ஓப்பன் பண்ணி டேங்க் உள்ள டாப் மாற்றி சரின்னு சொல்லி பெட்ரோல்லாம் கீழே இறக்கியாச்சு. சரி, அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே கழட்டி பம்பு ஜெட்டு எல்லாம் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. ஸோ வந்து அதை நான் வந்து இந்த வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது, சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து திருநெல்வேலியில் வந்து கொஞ்ச நாள் ஓட்டாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு தான் நம்ம கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளச்செல்லாம் வந்து லாக் ஆயிடுச்சு. திருநெல்வேலியில் எடுக்கிறப்ப நல்லா இருந்துச்சு, பட் அங்கேருந்து இங்கே வரப்போ ஏதாச்சும் இடிச்சிருச்சு என்ன தெரியல, லாக் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமும் இப்போ முடிஞ்சிடும் நினச்சிட்டே இருந்தோம். பட் நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு, பட் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரோ வண்டியை. ஸோ சட்டாக்கில் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஜினோட சவுண்டு தான். 2-stroke வண்டி தான் இது. அந்த வண்டியோட பீட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, அதாவது ஓடாமல் இருந்த வண்டியை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறோம். தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கு ஒரு தேங்க்யூ. ஓகே, வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அவங்க வந்து தனியாக நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கோம். நீங்கள் எந்த பைக் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வாங்கினா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணி தந்துடும், வேறு லெவல் உங்களுக்கு ஆக்கி தந்துடும். எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு தான் எல்லாமே டெலிவரி பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணி தந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வாங்க. வாட்டர் வாஷும் பண்ணிடுவீங்க? எல்லாமே பக்கத்து பேட்ச் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், இவங்க வந்து இந்த மாதிரி மெக்கானிக் ஒர்க்ஸ் கூட இல்லை, ஸோ மாடிஃபிகேஷனும் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ருதியோட எக்ஸ்பல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் நான் இங்கே தான் பண்ணேன். ஸோ என்னோட ஒயிட் கலர் எக்ஸ்பல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து 4 ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இங்கே தான் நான் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை அடிஷ்னல் ஏதாச்சும் ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக கடையில் வாங்கிட்டு கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தா போதும். வண்டி இவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாலுமே ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே யூ கேன் விசிட் VR46 pit stop which is in Coimbatore. Thank you, thanks for this help. Thank you bro. Thank you.